முக்கிய செய்திகள். கர்நாடக பாஜக முதல்வர் எடியூரப்பா மீதான சுரங்க ஊழல் குற்றச்சாட்டு, பதவி விலக காங்கிரஸ் வலியுறுத்தல். மன்மோகன் சிங் அரசை காப்பாற்ற எம்பிக்களுக்கு லஞ்சம், அமர் சிங்கிடம் தீவிர விசாரணை. திமுக பொதுக்குழு நாளை கோவையில் கூடுகிறது. ஸ்டாலின் கை ஓங்கி அழகிரிக்கு பின்னடைவு. வீரபாண்டி ஆறுமுகம் வரும் திங்கட்கிழமைக்குள் போலீசில் சரணடைய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். முதலமைச்சர் எடியூரப்பா மீதான சுரங்க ஊழல் குறித்த லோக் ஆயுக்தா அறிக்கை வந்த பின்னர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசுக்கு 1800 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ள சுரங்க ஊழலில் முதலமைச்சர் எடியூரப்பா, ரெட்டி சகோதரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் 500 பேருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் லோக் ஆயுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்தார். இதையடுத்து முதலமைச்சர் எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் பரத்வாஜ், லோக் ஆயுக்தா விசாரணை அறிக்கை இன்னும் தம்மிடம் வந்து சேரவில்லை என்றும் வரும் திங்கட்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என்றும் கூறினார். I will give my serious thought to whatever he recommends, and you will know my action the moment I get the report. Before that, it is premature to say anything. அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் பரத்வாஜ் உறுதி கொடுத்தார். இதனிடையே எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு பணம் கொடுத்தது தொடர்பாக முன்னாள் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அமர் சிங்கிடம் டெல்லி காவல்துறையினர் இன்று விசாரணை நடத்தினர். கடந்த 2008ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த டெல்லி காவல்துறையினர் அமர் சிங்கின் முன்னாள் உதவியாளர் சஞ்சீவி சக்சேனா, இடைத்தரகர் சொஹைல் ஹிந்துஸ்தானி ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமர் சிங்கிடம் இன்று குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். 3 மணி நேரம் நடந்த இந்த விசாரணையில் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் அமர் சிங்கிடம் 2வது கட்ட விசாரணை நடத்தப்பட உள்ளதாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் அமர் சிங்கிற்கு எதிரான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனால் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கோவையில் நாளை பரபரப்பான சூழ்நிலையில் கூடுகின்றது. கலைஞரின் மகன்களான ஸ்டாலின், அழகிரி பங்காளி சண்டை இதில் அரங்கேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவையில் திமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நாளை கூடுகிறது. கட்சியின் தலைவர் பொறுப்பை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இதற்கு அழகிரி கோஷ்டி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கலைஞரே கட்சியின் தலைவராக நீடிக்க வேண்டும் என்பது அழகிரி கோஷ்டியின் வலியுறுத்தல். ஸ்டாலினுக்கு அதிகாரம் கொடுக்கும் வகையில் பொதுக்குழுவில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என கருணாநிதிக்கு அழகிரி நெருக்கடி கொடுத்து வருகிறார். இதை வலியுறுத்தும் வகையில் பொதுக்குழுவை மு.க. அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் புறக்கணிக்கப் போவதாக வெளியான தகவலை அழகிரி மறுத்துள்ளார். கோவையில் திமுகவினர் வைத்துள்ள பேனர்களில் கருணாநிதி, ஸ்டாலின் படங்களே உள்ளன. அழகிரியின் படம் கட்டவுட்டுகளில் இடம்பெறவில்லை. இதனால் ஸ்டாலின், அழகிரிக்கு இடையேயான மோதலில் ஸ்டாலின் கையே ஓங்கியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, அதிமுக அரசு போடும் வழக்குகளை எதிர்கொள்வது, கட்சி பணிகளை துரிதப்படுத்துவது, காங்கிரஸ் மேலிடம் கேட்டுக்கொண்டபடி மத்திய அமைச்சர் பதவிகளுக்கு 2 திமுக எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது ஆகியவை
பொதுக்குழு செயற்குழுவிற்கு உள்ள முக்கிய பிரச்சினைகளாகும். முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள் போலீசில் சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில அபகரிப்பு தொடர்பாக வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரை சேர்ந்த சிலர் மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றனர். ஆனால் வீரபாண்டி ஆறுமுகம் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்டது. இதனிடையே தனக்கு முன்ஜாமீன் கொடுக்குமாறு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆறுமுகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் வீரபாண்டி ஆறுமுகம் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி ராஜசூர்யா உத்தரவிட்டார். அவரை 3 நாட்கள் வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கவும் நீதிபதி அனுமதி கொடுத்தார். ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்ட மசோதா அடுத்த வாரம் அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் கபில் சிபல் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் டெல்லியில் கூட்டாக நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தனர். அப்போது பேசிய நாராயணசாமி, லோக்பால் மசோதாவின் இறுதி வடிவம் தயாராகிவிட்டதாகவும் அடுத்த வாரம் அமைச்சரவை ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறினார். வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்தார். ஆந்திராவில் தெலுங்கானா ஆதரவாளர்கள் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி ஆதிரெட்டி என்பவர் டெல்லியில் நேற்று முன்தினம் தற்கொலை செய்து கொண்டார். தெலுங்கானா தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஆந்திர அரசு தடை விதித்ததை கண்டித்து தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் தெலுங்கானா பகுதி முழுவதும் கல்வி நிலையங்கள், கடைகள், வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் இயக்கப்படாததால் போக்குவரத்து முடங்கியது. இந்த போராட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே டெல்லி ஆந்திர பவனில் அரசு ஊழியரை தாக்கிய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஹரிஸ் ராவ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்கொலை செய்து கொண்ட ஆதிரெட்டியின் உடலை அலுவலகத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்க மறுத்ததால் அரசு ஊழியர் தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 17 மாவட்ட நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக பதில் கொடுக்கும்படி அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் மாவட்ட நீதிபதிகளாக 17 பேரை அரசு நியமித்தது. இந்த நியமனத்தை எதிர்த்து நீதிபதி தேர்வு எழுதிய மணிகண்டன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அந்த மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மணிகண்டன் மேல்முறையீடு செய்தார். அதில் நீதிபதிகள் தேர்வு நியமனம் வெளிப்படையாக நடக்கவில்லை என்றும் ஆகையால் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக அரசு, சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் மற்றும் 17 மாவட்ட நீதிபதிகள் பதில் கொடுக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளார். மதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டிக்கும் வகையில் மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகஸ்ட் 17ஆம் தேதி உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருப்பது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் ஈழத்தமிழர்கள் படுகொலையை எதிர்த்து டெல்லியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடத்தவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேமுதிகவின் அபார வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாத திமுக வன்முறை கும்பல் தேமுதிக தொண்டர் சந்திரசேகரனை படுகொலை செய்துள்ளதாக கேப்டன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வல்லம் ஊராட்சியின் கிளைக்கழக பிரதிநிதி சந்துரு என்ற சந்திரசேகர் திமுக வன்முறை கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அறிந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த செய்தியில்,
காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வல்லம் ஊராட்சியின் கிளைக்கழக பிரதிநிதி சந்துரு என்ற சந்திரசேகர் உயிரிழந்த செய்தி கேட்டு தான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தேமுதிகவின் அபார வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக வன்முறை கும்பல் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த படுகொலை சம்பவத்திற்கு காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்களுக்கான சிகை அலங்கார போட்டி, கல்லூரி மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. போலி கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி, திருப்பூரில் டிப்டாப் ஆசாமிகள் கைது மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.